அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜாதகத்தினால கல்யாணம் ஆகாமல் நிறைய பெண்களும் ஆண்களும் இருக்காங்க. தயவுசெய்து ஜாதகத்தை நம்புறதை குறைச்சிக்கிட்டு கல்யாணத்தை பண்ண பாருங்கள். அதாவது வயசில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் அழகு அப்படின்னு பேசியிருந்தேன். இன்றைக்கி கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஜாதகம் ஒன்று. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. சொந்த வீடு இல்லாத காரணத்தினால நிறைய பேர் நல்ல பசங்களாக இருக்காங்க, பொருத்தம் கூட இருக்கும், தெரிஞ்ச பொண்ணுங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா எங்கள் பொண்ணுங்க நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தது போதும், எங்கள் பிள்ளைங்க சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெற்றோர்கள் ஒரு பொண்ணை கொடுக்குறவங்களுடைய சைடு பார்த்தா நியாயமான விஷயமா இருக்குது. ஆனால் சொந்த வீடு இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், சொத்தோ சுகமோ நகையோ பணமோ எதுவுமே நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. இது இல்லைங்கிறது ஒரு சந்தோஷத்துக்கு தடையும் கிடையாது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள், நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் மிக சிறு வயதில் கல்யாணம் ஆகி நாகர்கோவிலுக்கு வரும்போது எங்கள் மாமாவுக்கு வீடு கிடையாது. என்னுடைய மச்சான் பொண்டாட்டி கேட்டது எனக்கு இன்னைக்கு மாதிரி ஞாபகம் இருக்குது. முதல் நாள் நான் கேரளாவிலேருந்து கல்யாணம் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்த என்னுடைய முதல் நாள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு எங்கே போய் படுப்பேன் அப்படின்னு கேட்டாங்க. நிஜம்தான். அன்னைக்கு அவங்க அண்ணன் வீட்டில் அண்ணன் ஒத்திக்கு இருக்கிற வீட்டில் கொட்டில் இருந்தாங்க. அந்த கேள்வியை கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு இல்லை, உடனேயே சொந்த வீடு வாங்க முடிஞ்சுது. அதே மாதிரி சொந்த வீடு இல்லைங்கிற காரணத்துக்காக பொண்ணு கொடுக்காமல் இருக்காதீங்க. நல்ல பையன்களுக்கு பாருங்கள், பணத்தை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்கள். நீங்கள் வீட்டை பார்க்காதீங்க, அவங்களோட மனசை பாருங்கள். வீடு நம்ம சம்பாதிச்சிட முடியும். வீடு இருக்கிற பையனாக இருந்து அவன் நல்ல பையனாக இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்னாகும் நினச்சி பாருங்க. எல்லாருமே சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்போன்னு சொன்னால் சொந்த வீடு இல்லாத பசங்க கல்யாணம் பண்ண வேண்டாமா? வீடு வாங்கிட முடியும், வயசை வாங்க முடியுமா, வாழ்க்கையை வாங்க முடியுமா? அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவங்க சொந்த வீடு வாங்க முடியும். இப்போது ரோட்டில் தெருவில் குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட இருக்காங்க. சொத்து தான் சொகம்னு நினைக்காதீங்க. சொந்த வீடு இல்லைங்கிற காரணத்துக்காக பொண்ணு கொடுக்காம இருந்து ஒரு ஜென்ரேஷனை இழந்து அவங்க வாழ்க்கையும் இழந்து அவங்க பிறந்த பிறப்புக்கே அர்த்தம் இல்லாமல் பண்ணிடாதீங்க. தயவு செய்து நல்ல பசங்களுக்கு பொண்ணு கொடுங்க.